என்று சொல்லுகிறார். அதே போலதான் என்னுடைய நேரம் என்று கர்த்தர் ஒன்றை வைத்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் ஹிஸ் டைம், என்னுடைய நேரம் என்று ஒன்றை ஆண்டவர் சுட்டி காட்ட விரும்புகிறார். அங்கே லாசரு வியாதியாய் கிடக்கிறான். அவன் மரிக்கிற நிலைமையிலே அந்த குடும்பம் எதிர்பார்க்கிறார்கள், ஆண்டவர் வந்து வருவார், வந்த உடனே எனக்கு சுகம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் வரவில்லை. ஏனென்றால் அவருடைய நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்திலே தான் வருகிறார். ஏன் ஆண்டவர் அவருடைய நேரத்திலே வந்தார் என்றால், எப்பொழுது தேவனுக்கு உச்சக்கட்ட உயர்வு வருகிறதோ அப்பொழுதுதான் தேவன் அதை செய்கிறார். அதுதான் அவருடைய நேரமா இருக்கிறது. யாத்ராகம புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்திலே 10 வாதைகளை கர்த்தர் அனுப்புகிறது நாம் பார்க்கிறோம். ஆனால் 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனத்திலே 10வது வாதையிலே தான் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் விடுவிக்கப்படுகிறார்கள். ஏன் ஆண்டவர் முதல் வாதையிலே அவர்கள் விடுவிக்காமல் 10வது வாதையிலே அவர்கள் விடுவிக்கப்படுகிறார் என்றால், ரோமருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே பார்வோன் இடத்திலே வல்லமையை காண்பிக்கும்படியாக, தேவன் நாமம் பிரஸ்தாபம் பண்ணும்படியாக கர்த்தர் இதை செய்கிறவராய் இருக்கிறார். இஸ்ரவேல்கள் வெளியே கொண்டு வருவது தேவனுடைய நோக்கம் அல்ல. தேவனுடைய வல்லமை வெளிப்படுத்தி உலக தெய்வத்தை விட ஆண்டவர் பெரியவர் என்று காட்டுவதற்காக தான் கர்த்தர் அதை செய்கிறவராய் இருக்கிறார். ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம்